ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் ரவையும் கேரட்டும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதோட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவையை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் தளர்வாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் எந்த கப்பால் ரவையை அளந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய். இப்போ இது ரெண்டையுமே நல்லா மைய பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான், சர்க்கரையை அரைச்சி எடுத்தாச்சு. இதுவும் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை 2 இல்லைன்னா 3 உருண்டையாக உருட்டி எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு தட்டு இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் மேலே லேசாக நெய் தடவி இந்த உருண்டையை வச்சு கொஞ்சம் மெலிசாக அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தட்டின இந்த அடையை ஒரு தோசைக்கல் இல்லைன்னா பேனில் சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக விடுங்க. ஒரு பக்கம் லேசாக செவக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுக்கங்க. 2 பக்கமும் லேசாக இந்த மாதிரி நிறம் மாற ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் அடையாக சுட்டு எடுத்துக்கங்க. இந்த அடை கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கங்க. கிள்ளி போட்ட இந்த அடையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பல்ஸ் மோடை பயன்படுத்தி ஒரு 2-3 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக ரவையாக தனித்தனியாக தெரியும். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். அடுத்து ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் பொடியாய் நறுக்கிய முந்திரி, பாதாம், பிஸ்தான்னு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாமே லேசாக செவந்து வரட்டும். அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய கேரட் சேர்த்துக்கங்க. அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த கேரட்டை நெய்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கேரட் நெய்லேயே நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா சரியாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் ஓரளவுக்கு சுருங்கி வந்திருக்கு. அடுத்து இதில் நாம் அரைச்சி வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு ரவையை நெய்லேயே லேசாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. ரவை லேசாக சூடானதுக்கு அப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. ரவையோட சூட்டிலேயே சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வரும். எல்லா பக்கமும் பரவுற மாதிரி சர்க்கரை, ரவை ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ரவை கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக அழுத்தி பிடிச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.